நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா அணுவின் கல்யாண வைபோகம். நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏன் தம்பி, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? வாங்க வந்து உட்காருங்க. எந்த கோவமா இருந்தாலும் பேசிக்கலாம். கொஞ்ச நேரம் தான், கல்யாணம் முடிஞ்சிடும். என்னது கல்யாணம் முடிஞ்சிருமா? கல்யாணம் அதுக்கு முதல்ல நடக்கணும்ல. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஏன் இப்படி சொல்றீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்கெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. டேய் ரகு, என்னடா ஆச்சு? ஏன்டா நீ உன் சித்தி இப்படி மூஞ்சி தூக்கிட்டு நிக்கிறீங்க? என்னடா ஆச்சு? அம்மா, இன்னும் என்னம்மா ஆவணும்? என்ன ஆச்சுன்னு சொன்னாதானடா தெரியும். நான் சொல்றேன்க்கா. என்ன இவர் நல்லவ மாதிரி இருந்தா இப்ப இது என்னமோ பிரச்சனை கிளப்புறா? என்னடி பிரச்சனை? ஏன்டி கல்யாண டைம்ல வந்து இப்படி பண்றீங்க? அக்கா, நம்மள மோசம் செய்யறாங்கக்கா இவங்க. அம்மந்தி சம்மந்தி எங்க மூஞ்ச நேரா திருப்பி பார்த்து சொல்லு. ஏன் இப்படி பேசுறீங்க? கல்யாண மண்டபத்துல என்ன ஆச்சு? அம்மா, என்னம்மா ஆச்சு? எனக்கு ஒன்றும் புரியலடி. புரியாது. ஏய் மீனாட்சி, இப்ப என்ன ஆச்சு? ரெண்டு பேரும் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டீங்க? கல்யாணத்துக்கு நேரம் ஆகுதுல்ல, சொல்ல போறியா இல்லையா? அத நான் சொல்றேங்க. நீ என்ன இவ புதுசா வந்து நிக்கிறா? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. மாறி மாறி இப்படி என்ன யாரும் பேசாம என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லுங்க. அண்ணி, இங்க பொண்ணோட அம்மா மட்டும் தான் நிக்கிறாங்க. அப்பா எங்கன்னு கேளுங்க. ஐயோ, அப்படி கேளுங்க சாவி. அலமேலு, எங்க உங்க ஹஸ்பண்ட்? ஐயோ, இவங்க வேற கேக்குறாங்களே. அக்காவுக்கு எது சொல்ல வேற தெரியாதே. அது வந்து ஏங்க, அவர் வந்து வேலைக்காக வீட்டில் ஏதோ விட்டுட்டு வந்துட்டுன்னு எடுக்க போயிருக்காருங்க. ஏய், இங்க பேர் ஓவரா வாய் பேசாம கல்யாணத்தை ஏன் இப்ப கெடுக்கணும்னு பாக்குறேன்? உன் பொண்ணை கல்யாணம் தனி பண்ணி தர முடியலன்ட்டு என்ன பிரச்சனை பண்ணலான்னு பாக்குறியா? என்ன மூட்டு போய் நில்லு இந்த பக்கம். ஏய், என்ன நாங்க தப்பு செஞ்சோம்? என்ன இப்ப உனக்கு பிரச்சனை? முதல்ல சொல்லு. கேட்டோம்ல, எங்க பொண்ணோட அப்பா. இது வந்து சும்மா இரு சின்ன பொண்ணு, நான் சொல்றேன். அப்படி வாங்க வலிக்கு. ஏடி, அக்கா அக்கான்னு சொல்லுவே, உங்க அக்கா எவ்வளவு நேர்மையா இருக்காங்கன்னு பாரு, அவகிட்ட கத்துக்கோ. நீ வாயை மூடுமா. நம்ம சொல்லுங்க, என்ன ஆச்சு? அவர் எங்கன்னு தெரியல. நேற்று ராத்திரியில இருந்தே காணோம். அம்மா, என்னம்மா சொல்ற? அப்பாவுக்கு என்னம்மா ஆச்சு? என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கே தெரியாதுமா. அம்மா சொல்லுமா. என்ன ஆச்சு? எப்படிமா சொல்லுவாங்க? எங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, கல்யாணத்துக்கு இவங்க போறன்னு சொன்ன நகை எதுவுமே இப்பைக்கு இல்லையா. கேட்டுக்கோங்க நல்லா. ஏய் தம்பி, நிறுத்துப்பா. வாங்க. என்னப்ப என்ன சொல்ல போறீங்க? ஏண்டா பணப்பேய் பிடிச்ச நாய்ங்களா, ஏண்டா பணம்னு இப்படி இறங்கிறீங்க? ஏய், வாயா அனந்து பேசியா? என்ன மாப்பிள்ள, பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசுறீங்க? மரியாதைலாம் கொடுத்த வரைக்கும் போதும் உங்களுக்கு. பணக்காரங்கன்னு நினைச்சா இப்ப எல்லாத்தையும் கை நழுவிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்குலாம் என்ன மரியாதை இருக்கு? அகு, பார்த்து பேசுங்க. அவங்க என் அம்மா. எனக்கு என்ன, அவங்க அம்மாவா இருந்துட்டு போறாங்க, உங்க அப்பாவா இருந்து போறாங்க. எனக்கு நான் நினைச்சது கிடைக்கல, அதனால கல்யாணம் வேணாங்கிறேன். மாப்பிள்ள, உங்க காலில் கூட விழுவுற மாப்பிள்ள, உங்க கெஞ்சி கேட்குற மாப்பிள்ள. கல்யாண டைம்ல இப்படி எல்லாம் பேசாதீங்க மாப்பிள்ள. அடு கேட்டதுக்கு, மற்றவங்க பேசுனதுக்கு மன்னிப்பு கூட கேட்டுக்கிற மாப்பிள்ள, ப்ளீஸ் மாப்பிள்ள. மாப்பிள்ள, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பவுனு இப்போ போட்டுருவோம், கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. ஒரு 2 நாள் அவகாசம் கொடுங்க. என்னது 2 நாளா? உங்களுக்கு தான் எல்லாமே போயிடுச்சாமே, கேள்விப்பட்டேன். ஆஃபீஸ்லேருந்து வீட்டை வரைக்கும் வித்துட்டீங்க. உங்களுக்கு எப்போ கிடைக்கும்? எனக்கு என்ன ஷூரிட்டி? மா, நீங்க சும்மா இருங்க. இது என் வாழ்க்கை பிரச்சனை. எனக்கு கேட்க உரிமை இல்லையாப்ப? உன்னையெல்லாம் நான் பெத்தங்கிறதுக்கு அசிங்கப்படுறேன்டா. ஒரு பணத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியே.
சும்மா இருங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இப்படி இருக்கானே மாப்பிள்ள. ப்ளீஸ் மாப்பிள்ள. என்கிட்ட கெஞ்சி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்பவே சொல்லிட்டேன், என்ன ஆள விடுங்க. அம்மா நீ எதுக்கு அவன்கிட்டலாம் கெஞ்சுற? இப்படி ஒரு ஆள் கூட நான் வாழ்றதுக்கு வாழாமே இருக்கலாமா? நான் உன் வீட்லயே இருந்துக்கிறேன், நம்ம கூட எனக்கு கல்யாணமே வேணாமா? அப்படி சொல்லு அனு, நமக்கு இவனே தேவையில்லை. ஏய் சும்மா இருங்கடி. நீ சும்மா இரு. ஒன்றும் இல்லைனாலும் வாய் மட்டும் குறையவே மாட்டேங்குதே. என்ன நீ பாட்டுக்கு உன் வாயில வந்ததா பேசிக்கிட்டு இருக்க? ஒரு பெரியவங்க அவங்க கலந்தடையானது பேசுறது இல்லாம என்னமோ நீ அதே இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. தான் இறங்கிட்டா பாரு எங்க அத்தை கிழவி. இனிமே அவன் பஞ்சு பஞ்சா ஆக போறான். கமான் அத்தை கிழவி, சூப்பர். விசில் வேற அடிக்க தெரியாதே. ஹூ ஹூ பீ. ஏங்க நீங்க யாரு? உங்களுக்கு என்ன இதெல்லாம்? நீங்க சம்மதப்படாதீங்க, ஒழுங்கா போங்க. ஏய் யார பாத்திரா இங்க இருந்து போ சொன்ன? இது எங்க ஊரா? என் ஊர் எல்லைக்கே வந்து என்னையே போ சொல்றியா நீனு? நீனா என்னடா மனுஷன்? ஒரு பணத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை எப்படி கெடுக்கிற? அப்படியே பணம் தான் முக்கியம்னா பொண்ணு பார்க்க வரும்போதே சொல்ல வேண்டியதானே? அப்ப நல்லா பல்ல இடிச்சிட்டு ஊன்ட்டு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்ப வந்து இப்படி பண்ற? நாங்க பெரியவங்களாம் எதுக்கு இருக்கோம்? ஏங்க நீங்க எதுக்கு எங்க பையன் கிட்ட போய் இது பண்றீங்க? ஏய் நீ வாயை மூடு, இல்லன்னா அவ்வளவுதான் உனக்கு. இது என்ன இந்த வாய் அடிக்கிறா? நம்ம சும்மாவே இருப்போம். என் பிள்ளைக்கு ஒரு பதில சொல்லிட்டு போடா. நீ பேசாம கண்ட நேரத்துக்கு வருவே, பொண்ணு பாப்பா பிடிச்சிருக்கு அப்படின்ற, இப்ப விட்டுட்டு போவியா? அதெல்லாம் அப்பவே சொல்லிட்டேங்க, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. பிடிக்கல? அதான் சொன்னல, அவங்க சொன்ன பவுன் எனக்கு போட முடியல, அதனால பிடிக்கல. ஓஹோ அப்படியா உனக்கு? சரி இந்த மாதிரி வரதட்சணை கேட்கறது இதெல்லாம் தப்புன்னு தெரியாத உனக்கு? உன் மேல போய் கேஸ் கொடுக்கவா? அங்க பாத்துக்கிறியா நீனு? ஒன்று நீங்கள் எதுக்கு அதெல்லாம் பண்ணுறீங்க? எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். நான் எதுவும் சொல்ல விரும்பல, நான் போகிறேன், என்னை மன்னிச்சிருங்க. ஐயோ இந்த கேள்வி நம்ம மேலே கேஸ் போட்டுற போது நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். எஸ்கேப் இந்த ஒருத்தவ கத்திக்கிட்டே இருப்பாளே அவளை காணும். உங்கள் மேலேயும் போனவா பத்தியா? ஓடிப்பிட்டா பயந்துக்கிட்டு. நல்ல சொந்தக்காரங்க தான். பாருங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. பையனுக்கு பிடிக்கல அதனால போகிறோம், தேவையில்லாமல் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் ஒரு காரணமா? நாங்க எதுவும் கேட்கல, நீங்களா தானே தரேன்னு சொன்னீங்க. இப்ப இல்லைன்னு சொன்னா நாங்க கேட்டோம். வாடியமான ரசா வாண்டு என்ன இன்னும் வாய் கொடுக்கலன்னு பார்த்தேன். நல்லா நிச்சயதார்த்தம் பொண்ணு பார்க்க வரும்போது வள வளன்னு பேசிவிட்டு இவ்வளோ இப்படி மாத்தி பேசுற நீங்க. உனையெல்லாம் பார்த்தாலே எரிச்சல் ஆகுதுடி. நல்லவ மாரி நடிக்கிற பாரு, கெட்டவளை கூட நம்பிடலாம், ஆனா நல்லவ மாரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாரு, அவங்கள நம்பவே கூடாதுடி. அதுல நீ ஒரு ரகம். இங்கே பாருங்க தேவையில்லாம பேசாதீங்க. முன்னாடி தேவையில்லாம பேசுவேன். இது எல்லாத்துக்கும் கண்டிப்பா நீ தான் வந்து மூட்டி விட காரணமா இருந்திருக்க. ஒரு சின்ன பையன் மனசுல வந்து சரி அவன் மனசுல தப்பா பணம் தான் வாழ்க்கைன்னு இருந்தாலும் அது இல்லடா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வாழ வைக்கலான்னு பார்த்தா நீ என்னன்னா வாடா ரகு கோடா ரகுன்னு சொல்லிக்கிட்டு போலாமா அப்படிங்கிற. நீனா என்னடி உறவுக்காரி? இங்க பாருங்க அவ்வளவுதான், என்னையெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. உன்னை பேசி என்ன பிரயோஜனம்? தாயாரை தான் கேட்கணும். அம்மா உங்க புள்ள இப்படி பண்றானே உங்களுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கா? அம்மா மன்னிச்சிருங்கம்மா, என் பையன் இப்படி பண்ணுவான்னு எனக்கே தெரியல, என்ன மன்னிச்சிருங்க, நான் பேசி சரி பண்ணிடுறேன். ஏம்மா என்ன பேசி சரி பண்றேங்கிற? எனக்குலாம் இந்த கல்யாணம் வேணாம், அவ்வளவுதான். நான் போறேன். கிளம்பிட்டால நல்லா பிடிச்சுங்கடி மாப்பிள்ளைய. இவளும் போயிட்டா பாரு. அப்புறம் என்ன மிச்சம் யார் இருக்கிறது? சொந்தக்காரங்க வேற யாரும் இல்ல, அம்மா மட்டும்தான் இருக்காங்க, மாப்பிள்ளையோட அம்மா. அம்மா நீங்களும் போங்கம்மா. ஏமா? ஐயோ ஏன் அம்மா இப்படி பேசுறீங்க? நான் போய் அவனை கூட்டு வரேன், ப்ளீஸ் என்னை நம்புங்க. அப்படி ஒரு மாப்பிள்ளை எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லைம்மா. இல்ல என் பையன் நல்லவன் தான், அவன் தெரியாம யார் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் அவனை சொல்லி புரிய வச்சு கூட்டிட்டு வரேம்மா. இன்னைக்கு உங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறாம போகாது, என்ன நம்புங்க. உங்களை நம்பினதெல்லாம் போதுங்க, நல்லா பண்ணிட்டீங்க. என்ன பாவம் செஞ்சாங்க? இது வரைக்கும் எல்லா செலவையும் அவங்க தான் ஏற்றுக்கிட்டாங்க. கேவலம் அந்த காசு நகைக்காக இப்படி விட்டுட்டு போறீங்களே கல்யாணத்தில். இத்தனை பேர் வந்து பார்த்துட்டு எல்லாம் அசிங்கம் ஆயிடுச்சு. இந்த அசிங்கத்தெல்லாம் யாருங்க தீப்பா? கல்யாணம் ஆக போதுன்னு ஆசையோட இருந்த அந்த குடும்பம், அந்த பொண்ணு, அவன் நிலைமையெல்லாம் நினைச்சு பாருங்க. மன்னிச்சிருங்க, என் பையன் பண்ணதே தப்பு தான். நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்க சொல்றேன், நல்லபடியா வச்சுப்பேன். நான் கண்டிப்பா உங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பேன், நம்புங்க. இது நல்ல கதையால இருக்கே. பொண்ணு என்ன உங்க கூடயா வாழ போகுது? பையன் கூட தானே வாழ போகுது. பையனே சரியில்லைங்கும் போது நாங்கள் எப்படியே நம்பி அந்த வீட்டில் அனுப்புவோம்? சம்மதி அம்மா, நீங்கள் தான் ஒரு நல்ல வழியே சொல்லணும். நீங்கள் என்னங்க அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்களா குடும்பமாக பிளான் போட்டு தான் இப்படி பண்ணியிருப்பாங்க. இவங்க மட்டும் நல்லவங்களா இருப்பாங்களா?
பொண்ணு அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் அப்படி கிடையாது. ஆண்டி பரவாயில்ல ஆண்டி, எனக்கு உங்களை பற்றி தெரியும். நீங்கள் எதுவும் எடுத்துக்காதீங்க, நான் எதுவும் தப்பாக நினச்சிக்கல. அம்மா சம்மந்தி நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு. என்னைய நம்புங்க, ஒரே ஒரு நிமிஷம் இங்கே நில்லுங்க. நில்லுங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு கிளம்பிட்டா, இப்ப பேச்சு வேற யாடி கேட்டுட்டு இருக்கீங்க? வாங்கடி. அக்கா அக்கா நீ எது கவலைப்படாதக்கா, நாங்களாம் இருக்கோம். என்னடி வசந்தி, நமக்கு இப்படி நடக்குது, நான் எவ்வளோதான் தாங்க முடியும்? அக்கா அழுவாதக்கா ப்ளீஸ்க்கா, எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியாது. நல்லவங்களுக்கு இந்த மாதிரி சோதனை வருந்தாக்கா, காண்டவனை கை விட்டுற மாட்டான். அழுவாதீங்கக்கா, பார்த்துக்கலாம். அழுவுறத பார்த்து அழுவாராக்கா. அழுவாதம்மா. அம்மா நீ அழுவாதம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை. அழமேலு அழுதுகிட்டே இருந்தா என்னடி பண்றது? வந்த சரக்கு எல்லாம் போயிட்டாங்க, சரி வாங்க போலாம் வீட்டுக்கு. மாப்பிள்ளையா கிடைக்க மாட்டான், இவங்கிட்ட இருந்து தப்பிச்சோன்னு நினைச்சு போடி. ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பானோட போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ, விட்டுரு. ஆமாட்டி, அத்தை சொல்ற மாரி தலைக்கு வந்து தலைப்பானோட ஏதோ ஒரு கண்ணு பட்ட மாரி போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ. என்னால் முடியலையே வசந்தி, அவர் எங்கே போனாருன்னு தெரியல. அக்கா அழுவாதீங்கக்கா, நாங்கள் இருக்கோம். அம்மா அழுவாதம்மா ப்ளீஸ்மா. நீ அழுத எங்களாலே தாங்க முடியலம்மா, அழுவாதம்மா ப்ளீஸ்மா. ஏடி புள்ளியோட அழுவாதடி ப்ளீஸ்டி. என்னால் முடியலையே அத்தாச்சி, இப்போ கூட கண்ணீரை தேக்கி வச்சுட்டு தான் இருக்கேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. கடவுளே, இந்த நல்ல குடும்பத்துக்கு ஏன் இப்படி சோதிக்கிற? என்னப்பா இது சோதனை? அம்மா அந்த குடும்பம் எல்லாம் இப்ப அழுதுட்டு இருக்குங்கம்மா. எதுவும் நீங்க பேசி பண்ணாதீங்க, நீங்களும் போயிடுங்க. ஏன்னா அந்த சோக கூட நிலையானது கிடையாது. அவங்க சரியாயிடுவாங்க, நாங்களா இருக்கோம், பாத்துக்கிறோம். நீங்க போங்கம்மா. அம்மா நான் சொல்றதை கேளுங்க, இங்க வாங்க. சின்ன பொண்ணு தம்பி, நான் சொல்றதை கேளுங்க. ஏம்மா இதெல்லாம் சரி வருமா? அந்த பையன் அதெல்லாம் கண்டிப்பா சரி வரும் அம்மா, நம்புங்க. எனக்கும் இது சரியா படும்னு தோணுது. கரெக்டா சொன்னீங்க. சரி என்னமோ பண்ணுங்க, வாங்க பேசலாம். அக்கா விடுங்க அக்கா. அழாதம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. ஐயோ நான் எப்படி சொல்லுவேன்? சொல்லுமா அத்தை, உங்களால மட்டும்தான் முடியும் அத்தை, சொல்லுங்க. அலமேலு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.